அதைவிட பெரிய ஷேக்ஸ்பியரது கிங் லியர் நாடகத்திலே வரும் காட்சி. இதோ லியர் மன்னன் தன் முதுமையிலே தன் அரசு பரிபாலனத்தை தன் 3 மகளுக்கும் பிரித்தளிக்க விரும்புகின்றான். எதன் அடிப்படையில்? அவர்கள் கூறும் முகமன் அடிப்படையில். விளங்குமா கதை? முகமனை நம்பாதே என்றல்லவா பைபிளில் தெரிக்கின்றது. நீதிமொழி 7:21, 23, 29, 5. ஆனால் அந்த கண்ணியில் தான் விழுகின்றான் மதிகட்ட லியர் மன்னன். ஆனால் 3ஆம் மகள் கார்டீலியா முகமன் கூற விரும்பவில்லை, ஏமாற்ற விரும்பவில்லை. அப்பா, என் கணவனை எந்த அளவுக்கு நேசிப்பேனோ அந்த அளவுக்கு உங்களை நேசிப்பேன் என்கின்றாள். வந்ததே கோபம். உன் அக்கால் இருவரும் கண்ணினும் மேலாக உயிரினும் மேலாக என்றனர். நீயோ இப்படி சொல்லிவிட்டாய் என்று அரண்மனை விட்டே விரட்டி விடுகின்றார். ஆட்சி உரிமையை ஒப்படைத்த பின்னர் மூத்த மகள் கானரில் வீட்டுக்கு செல்கின்றார் விருந்துக்கு. அவளோ அகப்பை கணையை தூக்குகின்றாள். அடுத்தவள் வீட்டுக்கு செல்கின்றார். அவளோ உருட்டுக்கட்டையை தூக்குகின்றாள். ஒருவேளை சோற்றுக்கு வழியின்றி அடிக்கும் சுழல் காற்றுக்குள்ளே ஓடுகின்றான் லியர், பைத்தியம் பிடித்தது போல. அப்போதுதான் மனமிருந்து செல்கின்றான். How sharper than your serpent's tooth it is to have your thankless child. நன்றி கெட்ட பிள்ளை இருக்கின்றது, அது நாகப்பாம்பின் அச்சுப்பல்லினும் எவ்வளவு கொடியது என்கிறார். இப்போது மோடி அவர்களது கதைக்கு வருவோம். மோடியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது லியர் மன்னன் அப்படி ஒன்று பெரிய அடாவடித்தனம் செய்யவில்லை. மகள்களது முகமனுக்குத்தானே மதிகட்டு மயங்கினார், அவ்வளவுதானே. இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை லியருக்கு? அதை அவரே சொல்லி காட்டுகின்றார். I am more sinned against than sinning. அங்கம் 3 காட்சி 2 வரிகள் 58, 59. பொருள்: நான் செய்த குற்றம் சிறிது, தண்டனையோ பெரிது. இப்போது மோடி அவர்கள் கதை என்ன? மணிப்பூரை எட்டி பார்க்காத மோடி அம்பான ஆதானிகளோடு கைகோர்த்து சதங்கையாட்டம் ஆடுகின்றார், கார்ப்பரேட்டு சதிராட்டம் ஆடுகின்றார், சாம்ராஜ்யம் நடத்துகின்றார். மேலிருந்து கடவுள் ஒருவர் பார்க்கின்றார். மன்னர் லியர் அடைந்த கதியோடு மோடி அவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு சொன்னதை நினைவுக்கு வரும். பச்சை மரத்திற்கே இந்த கதியானால் பட்ட மரத்திற்கு என்ன ஆகுமோ? லூக்கா 23:31.